ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்றைக்கி கிறிஸ்மஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான கேக் தான். இதுக்கு வந்து ஓவன் தேவையில்லை, அப்புறம் பட்டர் தேவையில்லை, அப்புறம் பீட்டர் கூட தேவையில்லை. நம்ம வந்து மிக்ஸி ஜார்லேயே நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சே பண்ணிடலாம். ரொம்ப ஸ்பாஞ்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் படத்தை பார்த்தாலே தெரியும். இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் இந்த கேக்கை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. முட்டையும் சர்க்கரையும் முதல்ல நல்லா மிக்சியில் பீட் பண்ணிக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, அதாவது 1/4 டீஸ்பூன், ரொம்ப கம்மியாக உப்பு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம 3/4 கப் அளவுக்கு தான் மைதா சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சிக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து நான் ஒரு அரை கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெய் சேர்க்கலை அப்படின்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. முதல்ல மிக்சியோடு சேர்த்து முட்டையோடு சேர்த்து அடிச்சுக்கோங்க. பட்டர் சேர்த்திங்கன்னா எண்ணெய் சேர்க்கும்போது கடைசியாக சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்துருக்கேன். அரை கப்பில் வந்து ஒரு கொஞ்சம் பால் தான் மிச்சம் இருந்துச்சு. மிச்சம் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கட்டும். இப்போ இதை ஒரு ட்ரேயில் வந்து நல்லா எண்ணெயோ பட்டரோ தடவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இது வந்து 3/4 கப் மாவுக்கு வந்து 6 இன்ச் ட்ரே போதும். ஆனால் என்கிட்ட இல்லை, அதனால் நான் 8 இன்ச் எடுத்திருக்கேன். அதனால் கேக் வந்து கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கும். நல்ல பெரிய ட்ரே இது. இப்போ ஒரு கடாயில் நான் வந்து கேஸ்ட் அயர்ன் கடாய் எடுத்திருக்கேன். நல்லா பெருசு 10 இன்ச் கடாய். அதில் ஒரு சின்ன பிளேட் போட்டுட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு 40 நிமிஷம் பேக் ஆகணும். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை. தீயை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 40 நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. ஓவனில் வச்சிங்கன்னா 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் போதும். கடாயில் வந்து 35 மினிட்ஸ். நீங்கள் வைக்கிற அளவை பொறுத்து நான் வந்து பெரிய ட்ரேயில் சின்ன அளவு கம்மியாக வச்சனால எனக்கு வந்து 30 மினிட்ஸ் கரெக்டாக இருந்துச்சு. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப ஸ்பாஞ்சியான ஒரு கேக்கு. நமக்கு பீட்டர் தேவையில்லை, அப்புறம் ஓவன் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே கடாயிலே இந்த மாதிரி கேக் பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸ்க்கு ஓவன் தான் வேணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. அதோட டெக்ஸ்சரை பாருங்கள். உள்ள நல்ல ஸ்பாஞ்சியாக அப்படியே ஒரு ஹோலாக ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.